311 ரன்னுங்க. 1 இல்ல 2 இல்ல 311 ரன் வித்தியாசத்தில் பின்னாடி இருந்த இந்தியா டே 5ல ஒரு வரலாறை படைச்சிருக்காங்க. அப்படி என்ன வரலாறு படைச்சிருக்காங்க? சுப்மன் கில், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சும்மா அருமையான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க. இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸெல்லாம் இன்றைக்கி இந்தியா ட்ரா மட்டும் செய்யலைங்க, இங்கிலாந்தை கீழே தலகுனிய வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்தியாவுக்கு இது ட்ரா இல்லைங்க, இந்தியாவுக்கு ஒரு இது வெற்றி, இங்கிலாந்துக்கு இது ஒரு தோல்விங்க. இந்த மாதிரி இந்தியா இன்றைக்கி ட்ரா பண்ணணும் யாருமே பார்த்திங்கன்னா ஒரு துளி அளவு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டே 4ல் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா யாரோட மனதிலும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு துளி கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 5க்கான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த 4வது டெஸ்ட்டோட டே 5க்கான ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா தோக்குமா இல்லை இங்கிலாந்து ஒரு இன்னிங்ஸ் வெற்றி பெறுமா, ப்ளஸ் இங்கிலாந்து ஜெயிக்குமா அப்படின்னு எல்லோரும் மனதிலையும் தோண்டிக்கிட்டு இருந்த இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு அருமையான ட்ராவை பண்ணியிருக்காங்க. ட்ரா மட்டுங்களா, ஒரு அருமையான வெற்றிங்க. ஏன்னா இக்கட்டான 311 ரன் பின்தங்கியில் இருந்த நிலையில் இந்தியா டக்குன்னு செகண்ட் இன்னிங்ஸில் 0 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்தாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்கன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். 4வது நாள்லேயே இந்தியா முடிஞ்சிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கேஎல் ராகுல் ப்ளஸ் வந்து சுப்மன் கில் அருமையாக கேமை எடுத்துகிட்டு போனாங்க. 4வது நாளில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நாங்கள் கேமில் இருக்கோம் அப்படின்னு நிரூபித்து காமிச்சாங்க. ஓகே, 5th டே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு தேவை வெறும் 8 விக்கெட் மட்டும் வீழ்த்தினாங்க அப்படின்னா இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மேட்சை அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க. ப்ளஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன்று ட்ரா பண்ணணும், இல்லை அப்படின்னா பொறுமையாக விளையாடணும். வின் பண்ணுறதுக்கே வாய்ப்பே கிடையாது. ஒன்று ட்ரா பண்ணணும், இல்லை தோல்வி அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியா 5வது நாளில் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி கேஎல் ராகுலை வந்து பார்த்திங்கன்னா இன்னிங்ஸ்லேயே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ், அதாவது இந்தியாவுக்கு வில்லனே அந்த பென் ஸ்டோக்ஸ் தான். அந்த மனுஷன் 4வது நாளில் ஒரு ஓவர் கூட பவுல் பண்ணல, 5வது நாள் பவுல் பண்ண வந்தார். ப்ளஸ் கேஎல் ராகுலை வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கர் தன் விக்கெட்டை எடுத்து விட்டுட்டாரு. ப்ளஸ் கேஎல் ராகுல் 90 ரன் இருக்கும்போது அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டு போனாருங்க. கில்லோட விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 80 ரன் 85 ரன் இருக்கும்போதே போக வேண்டியது தான். ப்ளஸ் வந்து கேட்ச் விடுவாங்க, பென் ஸ்டோக்ஸ் ஓவரில் வந்து கேட்ச் விட்டுருவாங்க. ப்ளஸ் அந்த லக்கை பயன்படுத்திக்கிட்டு சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் பில் பண்ணுவார்னு நினச்சோம். ப்ளஸ் அவரால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்னிங்ஸ்ங்கிறது பில் பண்ண முடியல. அவரால் 103 ரன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டே 5ல் அடிக்க முடிஞ்சதுங்க. ஒரு கட்டத்தில் 225 ரன் இந்தியா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு 4 விக்கெட் போயிருந்தது. இப்போ எல்லோரும் மனதில் என்ன லஞ்சுக்கு முன்னாடியே டக்குன்னு 4 விக்கெட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்தியாவால் எப்படி ஃபுல் பேக் பண்ண முடியும்? வாஷிங்டன் சுந்தர் உள்ளே இறக்கியிருந்தாங்க, ரவீந்திர ஜடேஜாவும் உள்ளே இறக்கியிருந்தாங்க. ப்ளஸ் எப்படி விளையாட போகிறாங்க, இவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும், ப்ளஸ் இவங்க மென்டல் தாட் எப்படி இருக்கும், இந்த டெஸ்ட் மேட்ச்சை எப்படி கொண்டு போகிறாங்க, இங்கிலாந்தோட பென் ஸ்டோக்ஸோட பவுலிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த பயங்கரமான யூனிட்டிங் பவர் கேப்டன்சியை எப்படி வந்து இவங்களை சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் சரியான ஆட்டங்க. இப்படி ஒரு நாக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட நம்ம அதை பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடியே இங்கிலாந்துக்கு எதிராக வந்து பண்ணியிருக்காரு. அது இந்தியாவில் பண்ணியிருக்காரு, அகமதாபாத்தில் பண்ணியிருக்காரு. இப்போ ரொம்ப நிறைய பால் எடுத்துக்கிட்டு பொறுமையாக விளையாண்டு இங்கிலாந்துக்காக நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இவர் இந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர் விளையாண்ட இன்னிங்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த 2 பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுத்துருக்காரு. அந்த பர்ஃபார்மன்ஸை இன்றைக்கி கொடுத்தாருங்க வாஷிங்டன் சுந்தர். இதே மாதிரி டொமஸ்டிக் லெவலில் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீமுக்காக சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த இன்னிங்ஸை இன்றைக்கி இங்கிலாந்துக்கு எதிராக உள்ளே கொண்டு வந்தாருங்க. இவர் விளையாட ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. இங்கிலாந்து பவுலர்கள் இவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு அப்படியே சப்போர்ட்டாக ரோலாக இருந்தது நம்மளோட ரவீந்திர ஜடேஜாவுக்கு அவர் பேட்டிங்கை வந்து பாலே பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் கிடச்சிதுங்க. ஃபஸ்ட்டு பாலே சோப்ரா ஆர்ச்சரோட ஓவர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கேட்சை விடுவாங்க. ஸ்லிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரூட் வந்து கேட்சை விடுவார். அந்த கேட்சை மட்டும் புரிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சிருக்கும் அப்பயே ரவீந்திர ஜடேஜா விக்கெட்டு. அந்த லைஃப்பை பயன்படுத்தின மனுஷன்
நான் டெஸ்ட் மேட்ச்சில் கிங்கு அப்படின்னு இந்த டெஸ்ட் மேட்சஸில் மட்டும் நல்லா பண்ணலாங்க. ப்ளஸ் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இந்த சீரீஸில் அவரோட ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்கள். எல்லா மேட்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரன்ஸ் அடிச்சிருக்காரு. எல்லா இன்னிங்ஸ்லேயும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாரு. இவர் இன்றைக்கி அடித்த அந்த அருமையான 100 இந்தியா இதுக்கு முன்னாடி இந்தியா மட்டும் இல்லைங்க, ப்ளஸ் 2023 ஐபிஎல்லில் ஃபைனலில் சிஎஸ்கேக்கு கப்பு வாங்கி கொடுத்த அந்த ஒரு மெமரி உள்ளே கொண்டு வர மாதிரி இருந்ததுங்க. ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு நாக்கு ஆடினார். ப்ளஸ் இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் 200க்கு மேலே போச்சுங்க. ப்ளஸ் வாஷிங்டன் ஜடேஜா 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் 200 ரன்னுக்கு மேலே போயிருச்சு. ப்ளஸ் சூப்பராக இருந்தது எங்களோட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் 100 அடிச்சிடுவாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அப்போ தான் அவங்க பென் ஸ்டோக்ஸ் வந்து நம்ம ஆட்டத்தை முடிச்சுக்கலாம்ப்பா, ட்ரா பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ண வந்தார். அதை வந்து ஜடேஜா வந்து மறுத்துட்டாருங்க. ஹேண்ட் ஷேக் பண்ண வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாரு. நான் அதுக்கப்புறம் டக்குன்னு குயிக் பால்லே வந்து பார்த்தீங்கன்னா 6 பவுண்டரி கிளியர் பண்ணி டக்குன்னு ரவீந்திர ஜடேஜா ஒரு 100 பண்ணார். ப்ளஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் அவரும் பார்த்தீங்கன்னா சதா அடித்தார். ப்ளஸ் இவங்க 2 பேரும் சதா அடித்ததுக்கப்புறம் டீசெண்டாக ஹேண்ட் ஷேக் பண்ணி இந்த மேட்ச் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இன்னும் குயிக்காக ஒரு 3 நாள் தான் இருக்குது அப்படின்னால ஈஸியாக வந்து மேட்சை முடிச்சுக்கிட்டாங்க. இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா பயங்கரமாக கம்பேக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டெஸ்ட் மேட்ச் ட்ரா பண்ணலங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்சை இந்தியா ஒரு வெற்றியோடு முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ப்ளஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை ட்ரா பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ வந்து 2-1 அப்படிங்கிற மாதிரி சீரீஸில் லெவல் பண்ணி இருக்கல. 2-1 சீரீஸோட பார்த்தீங்கன்னா சீரீஸை லெவல் பண்ணுறதுக்கு அலைவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்னே சொல்லலாம். அடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா சீரீஸை லெவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போ வந்து சேவ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்தியா இன்றைக்கி ஜெயிச்சதுன்னா நான் சொல்லுவேன், ட்ரா பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியா இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்க, இது ஒரு மாஸ் வெற்றின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என் மனசெல்லாம் துளி கூட நம்பிக்கை இல்லை. அந்த முதல் நாள் 2 விக்கெட் போனதுக்கப்புறம் 4வது நாள் 2 விக்கெட் போனதுக்கப்புறம் கேஎல் ராகுல் கில்லு 4வது நாளில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு கூட எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. 5வது நாளில் எப்படியாவது விக்கெட் எடுத்துருவாங்க, இங்கிலாந்து தான் ஜெயிக்குவாங்க அப்படின்னு தான் நம்பிக்கை இருந்தது தவிர இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறது துளி கூட நம்பிக்கை இல்லாத நானும் ஒரு மனுஷன் தான். ப்ளஸ் ஏன்னா எனக்கும் இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது, பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, ப்ளஸ் இந்தியா இந்த வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ப்ளஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா பக்காவாக ட்ரா பண்ணும், மரண மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு ஒத்த கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி யாருமே பார்க்கல. அதுக்கெல்லாம் தக்க பதிலடி ரசிகர்களுக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம், இந்தியாவுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர் வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவுக்கு பக்கா பலமாக தொழில்ன்றிருக்காரு. ப்ளஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட்டை போட்டுட்டு இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். உங்களோட கமெண்ட் செக்ஷன்லையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவோட இந்த வெற்றி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நண்பர்களே மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே எல்லாத்துக்குமே நம்ம சேனலோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.